அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில என்னன்னா, அதாவது தேர்வாணையம் ஓஎம்ஆர் விடைத்தாளில் ஒரு சில புதிய நடைமுறையினை அறிமுகப்படுத்த போறாங்களாம். அதன் அடிப்படையில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட்ல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய மாற்றம்லாம் இல்லை. என்னன்னா, ஓஎம்ஆர் ஷீட் சாம்பிள் என்ற தலைப்பின் கீழே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை சாம்பிளை வினா தொகுப்பு எண் வட்டங்கள் கருப்பு நிற பேனாவினால் பால் பாயிண்ட் பென் நிரப்புவது தொடர்பாகவும், மேலும் பக்கம் 1 பகுதி 1 கீழ் உள்ள கண்காணிப்பாளர்களுடைய கையொப்பம் பக்கம் 2 பகுதி 1 கீழ் மாற்றப்பட்டுள்ளதா சொல்றாங்க. எனவே தேர்வர்கள் தேர்வாணையத்தில் நடத்தப்படும் இனிவரும் தேர்வினை எழுத வருவதற்கு முன் ஓஎம்ஆர் விடைத்தாளின் மாதிரினை பார்த்து அறிந்து தேர்வு எழுத வருமாறு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஓஎம்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு பக்கம் 1ல நம்ம ஒவ்வொரு ஆன்சருக்கும் கீ போடுவோம். அந்த கீ போடுறப்ப அந்த இது வந்து பிளாக் பண்ணல தான் போடுவோம். ஸோ அதையும் அடுத்து அதுக்கு கீழே வந்து இன்விஜிலேட்டரோட சைன் போடுற மாதிரி இருக்கும். அந்த இன்விஜிலேட்டரோட சைனை பின்னாடி பக்கம் 2க்கு மாற்றி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பக்கம் 1ல கீழே வந்து நமக்கு கை விரல் ரேகை மட்டும் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி கீழே தான் இன்விஜிலேட்டர் சைன் போடுற மாதிரி இருக்கும். இது பின்னாடி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே பேஜ் 2ல இதை மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், எடுத்து பார்த்து பயன்பட்டுருக்கோங்க. தேங்க்யூ.